ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தமிழ் தகுதி தேர்வு 11 தேர்வுக்கான டெஸ்ட் போஸ்ட்னை நான் ஆல்ரெடி உங்களுக்கு கொடுத்துட்டேன். டெலகிராம் குரூப்லேயும் அனுப்பி விட்டுட்டேன், கம்யூனிட்டி போஸ்ட்லேயும் போட்டு விட்டுட்டேன். நீங்கள் படிச்சுட்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைய வீடியோவில் 30 கேள்வியை நம்ம பார்க்க போகிறோம். எல்லாமே சிம்பிளான கேள்வி. ஸ்கூல் புக்கு, அவுட் சோர்ஸு, கவர்மெண்ட் மெட்டீரியல்ஸு எல்லாத்தையுமே நம்ம சேர்த்து தான் பார்த்துட்ருக்கோம். சரி, ஓகே, நம்ம இன்றைய தேர்வுக்குள்ளே போகலாமா? ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற தலைப்பு ஓரெழுத்து ஒரு மொழி. ஃபஸ்ட்டு வீணா பாருங்கள், பொறுத்துக்க டைப்பில் கொடுத்துருக்காங்க. 4 ஓரெழுத்து ஒரு மொழியை கொடுத்துட்டு அதுக்கான பொருள் என்னங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. இதற்கான பதில் பே அப்படின்னா நுரை, போ அப்படின்னா ஏவல் பண்ணுறது, பூ என்றால் அழகு, பை என்றால் இளமை. இங்கே சரியாக தான் பொருத்தப்பட்டிருக்கு. அடுத்த கேள்வியை பாருங்கள். அழகு என்று பொருள் தரும் ஓரெழுத்து ஒரு மொழிகள் என்னென்னு கேட்டிருக்காங்க. 2 ஓரெழுத்து ஒரு மொழிகள் அழகு அப்படிங்கிற பொருள் தருது. அது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. விடையை பார்க்கலாங்களா? பூ என்றாலும் பை என்றாலும் அழகு என்ற பொருளை தரும். பூ என்றாலும் பை என்றாலும் அழகு என்ற பொருளை தரும். அப்போ இதுதான் ஆன்சர். அடுத்து நம்ம பார்க்க போகிறது நீரின்றி அமையாத உலகு. இது எங்கே இருக்கும்னா 9ஆம் வகுப்பில் இருக்கும். புதிய சமச்சீர் புத்தகத்தில் இருக்கிற ஒரு பாடம். சரி, கேள்வியை பாருங்கள். உலக சுற்றுச்சூழல் தினம் என்று கொண்டாடப்படுகிறது. உலக சுற்றுச்சூழல் தினம் என்று கொண்டாடப்படுகிறது. இதுக்கான விடை ஜூன் 5 என்பது சரி. உலக சுற்றுச்சூழல் தினம் ஜூன் 5. அடுத்த கேள்வியை பாருங்கள். மழை உழவுக்கு உதவுகிறது. விதைத்த விதை 1000 பெருகுகிறது. நிலமும் மரமும் உயிர்கள் நோயின்றி வாழ வேண்டும் என்ற நோக்கில் வளர்கின்றன என்றவர் யார்? மழை உழவுக்கு உதவுது, நம்ம விதைக்கிறோம், அந்த விதையானது 1000 பெருகுது. மரமும் நிலமும் உலகத்தில் உயிர்கள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் வளர்கின்றன. இந்த கருத்தை சொன்னவர் மாங்குடி மருதனார். மாங்குடி மருதனார். அடுத்த கேள்வியை பாருங்கள். கல்லணையின் நீளம் என்ன? கல்லணையின் நீளம் என்ன? கரிகால சோழன் அவர் கட்டியிருப்பார். இதனுடைய நீளம் 1080 அடி. 1080 அடி. மீட்டர்னு போடுறாதீங்க, அடி. அடுத்த கேள்வியை பாருங்கள். கல்லணைக்கு கிராண்ட் அணைக்கட்டு என்று பெயர் சூட்டியவர் யார்? இதற்கான பதில் சர் ஆர்தர் காட்டன். சர் ஆர்தர் காட்டன் அவர் தான் இப்படி பேர் வச்சிருக்காரு. அடுத்த கேள்வியை பாருங்கள். இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை என அறியப்படுபவர் யார்? இந்திய நீர்ப்பாசனத்துடைய தந்தை என அழைக்கப்படுபவர், அறியப்படுபவர் சர் ஆர்தர் காட்டன். அடுத்த கேள்வியை பாருங்கள். சர் ஆர்தர் காட்டன் எந்த ஆண்டில் காவிரி பாசன பகுதிக்கு தனி பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டார்? சர் ஆர்தர் காட்டன் எந்த ஆண்டில் காவிரி பாசன பகுதிக்கு தனி பொறுப்பாளராக இவரை நியமிச்சிருக்காங்க? இதுக்கான பதில் 1829 இவரை நியமித்தாங்க. 1829. அடுத்த வினா பாருங்கள். சர் ஆர்தர் காட்டன் எந்த ஆண்டில் தவுளீஸ்வரம் அணையை கட்டினார்? தவுளீஸ்வரம் அப்படிங்கிற ஒரு அணை இருக்குது. இந்த அணையை ஆர்தர் காட்டன் தான் கட்டியிருக்காரு. எப்படி கட்டியிருக்காருன்னா, கல்லணையை பார்த்து அதே மாதிரி கட்டியிருக்காரு. எப்போ கட்டினாருன்னா 1873 கட்டினார். 1873. அடுத்து நம்ம பார்க்க போகிறது கலைச்சொல் அறிக. சரி, கேள்வியை பாருங்கள். ஆக்டினியா என்றால் என்ன? ஆக்டினியான்னு சொல்கிறாங்க. ஆக்டினியானா என்னங்க? இதற்கான பதில் கடற்பஞ்சு. கடற்பஞ்சு. அடுத்து பாருங்கள். அக்ரோபேட். இதற்கான தமிழாக்கம் என்ன? அக்ரோபேட். இதுக்கான விடை கலைக்கூத்தாடி. கலைக்கூத்தாடி. அடுத்து நம்ம திரும்ப அதே டாப்பிக்குள்ளே வர்றோம். அதாவது நீரின்றி அமையாத உலகன்னு ஒரு பாடம் பார்த்தோமா, அதில் இருக்கிறத பார்க்க போகிறோம். தவுளீஸ்வரம் அணை எந்த ஆற்றின் குறுக்கில் கட்டப்பட்டுள்ளது? சார் ஆர்தர் காட்டன் கட்டினார். எந்த ஆற்றுல கட்டியிருக்காரு?
இதற்கான பதில் கோதாவரி அப்படிங்கிற ஆற்றுடைய குறுக்கே கட்டியிருக்காரு, கோதாவரி ஆறு. அடுத்த கேள்வியை பாருங்கள். தமிழர் மரபில் நீரும் நீராடலும் வாழ்வியலோடு பிணைக்கப்பட்டவையாக விளங்குகின்றன என்று கூறுபவர் யார்? தமிழர் வாழ்க்கையில் நீரும் நீராடலும் அப்படியே பின்னி பிணைந்து வந்திருக்கு. இந்த கருத்தை சொன்னவர் தோ. பரமசிவன். அடுத்த கேள்வியை பாருங்கள். குளிர்த்தல் என்பது குளித்தலானது என்று விளக்கமளித்தவர். குளிர்த்தல் அப்படிங்கிற வார்த்தை தான் குளித்தல் அப்படின்னு மாறிடுச்சு. இப்படி சொன்னவர் தோ. பரமசிவன், அவர் தான் சொல்லியிருப்பார். அடுத்த கேள்வியை பாருங்கள். சனி நீராடு என்றவர் யார்? சனி நீராடு என்று சொன்னவர் யார்? இதற்கான பதில் ஔவையார் தான் சனி நீராடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த கேள்வியை பாருங்கள். குள்ளக்குளிர குடைந்து நீராடி என்று பாடியவர் யார்? குள்ளக்குளிர குடைந்து நீராடி என பாடியவர். குள்ளக்குளிர குடைந்து நீராடி என பாடியவர் ஆண்டாள் தான் அப்படி பாடியிருப்பாங்க. அடுத்த வினா பாருங்கள். குமிழித்தூம்பு யார் காலத்தில் சிறப்பாக நிர்வகிக்கப்பட்டது? குமிழித்தூம்பு எங்கே இருக்கும்? ஏரியில் இருக்குங்க. குமிழித்தூம்பை யார் காலத்தில் சிறப்பாக பயன்படுத்தியிருக்காங்க? இதுக்கான பதில் சோழர் காலம். அடுத்த கேள்வியை பாருங்கள். பல வகைக்கும் பயன்படும் நீர்த்தேக்கத்தின் பெயர் என்ன? பல வகைக்கும் பயன்படும் நீர்த்தேக்கத்தின் பெயர். இதுக்கான பதில் இலஞ்சி என்பது சரி. பல வகைக்கும் பயன்படுத்தப்படும் நீர்த்தேக்கத்தின் பெயர் இலஞ்சி. அடுத்த கேள்வியை பாருங்கள். சரளை நிலத்தில் தோண்டி கல் மற்றும் செங்கற்களால் அகச்சுவர் கட்டப்பட்ட கிணறுக்கு பெயர் என்ன? சரளை நிலம் இருக்குது, அந்த சரளை நிலத்தில் அப்படி தோண்டி கல் செங்கற்கள் இவற்றை வைத்து அகச்சுவர் கட்டப்பட்ட கிணறுக்கு பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. கட்டுக்கிணறு அப்படின்னு பேருங்க, கட்டுக்கிணறு. அடுத்த கேள்வியை பாருங்கள். பாண்டிய மண்டலத்து நிலப்பகுதியில் ஏரியை டேஸ் என்று அழைப்பார்? பாண்டிய மண்டலத்தில் இருக்கிற நிலப்பகுதியில் ஏரியை எவ்வாறு அழைப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. கண்மாய் என்று அழைப்பார்கள், கண்மாய். அடுத்த கேள்வியை பாருங்கள். மணற்பாங்கான இடத்தில் தோண்டி சுடுமண் வளையமிட்ட கிணறுக்கு பெயர் என்ன? மணற்பாங்கான இடத்தில் தோண்டி சுடுமண் வளையமிட்ட கிணறுக்கு பெயர் உறை கிணறுங்க, உறை கிணறு. அடுத்த கேள்வியை பாருங்கள். குளிப்பதற்கு ஏற்ற சிறு குளம் எது? குளிப்பதற்கு ஏற்ற சிறு குளம். இதுக்கான பதில் குண்டுங்க. குளிப்பதற்கு ஏற்ற சிறு குளம் குண்டு. அடுத்த வினா பாருங்கள். சிறியதாய் அமைந்த குளிக்கும் நீர்நிலைக்கு பெயர் என்ன? சிறியதாய் அமைந்த குளிக்கும் நீர்நிலைக்கு பெயர் குண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க, குண்டம். அடுத்த கேள்வியை பாருங்கள். உவர்மண் நிலத்தில் தோண்டப்படும் நீர்நிலைக்கு பெயர் என்ன? உவர்மண் நிலத்தில் தோண்டப்படும் நீர்நிலைக்கு பெயர் கூவல் என்று பெயர், கூவல். அடுத்த கேள்வியை பாருங்கள். கமலை நீர் பாய்ச்சும் அமைப்புள்ள கிணறுக்கு பெயர் என்ன? கமலை நீர் பாய்ச்சும் அமைப்புள்ள கிணறுக்கு பெயர் பூட்டை கிணறுன்னு சொல்லுவாங்க, பூட்டை கிணறு. அடுத்த வினா பாருங்கள். முல்லை பெரியாறு அணையை கட்டியவர் யார்? ரொம்ப ஒரு சிம்பிளான கொஷின் தான். விடை சர் ஜான் பென்னிக்விக், இவர் தான் கட்டியிருக்காரு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது மரபு தொடர் அறிக. இது வந்து பார்த்திங்கன்னா அவுட் சோர்ஸுங்க. சரி, கேள்வியை பாருங்கள். கண் வளர்த்தல் என்றால் என்ன? கண் வளர்த்தல் என்றால் என்ன? இதுக்கான பதில் தூங்குதல். தூங்குறது தான் கண் வளர்த்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த கேள்வியை பாருங்கள். கம்பளி பேச்சு. எதை கம்பளி பேச்சுன்னு சொல்கிறாங்க? கம்பளி பேச்சு. விடையை பார்க்கலாங்களா? வீண் பேச்சு. வீண் பேச்சு பேசுனா அதுக்கு பேர் கம்பளி பேச்சுங்களாம். புதுசாக இருக்குங்க, எங்கள் ஊர் பக்கம் இந்த மாதிரிலாம் நான் கேள்விப்பட்டதில்லை.
இது எந்த ஊர் பக்கம் பேசுகிறாங்கன்னு எனக்கும் தெரியல. தெரிந்தவர்கள் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. உங்கள் ஊர் பக்கம் கம்பளி பேச்சுன்னு பேசுகிறாங்களா? தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி, அடுத்த கேள்வியை பாருங்கள். காரு பாரு இதுக்கான மரபு தொடர் என்னங்க? காரு பாரு. இதுக்கான பதில் கவனிப்புங்க. கவனிப்பு. இதை வந்து காரு பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த கேள்வியை பாருங்கள். கடைசி கேள்வி, கிள்ளுக்கீரை என்றால் என்ன? எதை கிள்ளுக்கீரைன்னு சொல்கிறாங்க? ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கான விடையை பார்க்குறதுக்கு முன்னால் வீடியோவுக்கு லைக் போட்டுவிட்டிங்களா? லைக் போடாத நண்பர்கள் லைக் போடுங்க. வீடியோ பற்றிய ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் போட்டு விடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். டெய்லியுமே காலையில் 5 மணிக்கு நம்ம யூடியூப் சேனலில் டெஸ்ட்டு வச்சிட்ருக்கோம். நீங்கள் மறக்காமல் வந்து கலந்துக்கோங்க. டெஸ்ட்டுக்கான பகுதியை நான் டெலகிராம் குரூப்பில் அனுப்பிக்கிட்டுருக்கேன். நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணலைன்னா நம்முடைய டெலகிராம் குரூப்புக்கான லிங்க்கை நான் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் கொடுக்குறேன். உடனே ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே. இதுக்கான விடைன்னு பார்த்தீங்கன்னா மிகவும் எளியது. கிள்ளுக்கீரை அப்படின்னா மிகவும் எளியதுன்னு அர்த்தம். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய டெஸ்ட்டு முடிந்தது. 30 கேள்வியை பார்த்துருக்கோம். இந்த கேள்விகள் உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். நாளைக்கு தேர்வு காலையில் 5 மணிக்கு நடக்கும். நாளை காலையில் 5 மணிக்கு படிச்சுட்டு வந்துடுங்க. டெஸ்ட்டுக்கான பகுதியை நான் டெலகிராம் குரூப்பில் போட்டு விட்டுறேன். கம்யூனிட்டி போஸ்ட்லேயும் போட்டு விட்டுறேன். படிச்சுட்டு வந்துடுங்க. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். நாளைய வீடியோவில் நம்ம மீண்டும் சந்திப்போம். நன்றி.